இன்னைக்கு நம்ம ஒரு பிரின்ஸ் கட்டிங் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கையை மார்க் பண்ணிக்கிறேன். 10 இன்ச்சு இறக்கம் வைக்க போகிறேன். நான் 11 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். கீழே கொஞ்சம் மடித்து தைக்க மேலே தையலுக்கு ஜாயின் பண்ணும்போது ஒரு அரை இன்ச்சு போயிடும்ல, மொத்தம் சேர்த்து 11 இன்ச்சு. 11 இன்ச்சுக்கு லைன் போட்டாச்சு. கீழே சுற்றளவு மார்க் பண்ணிவிட்டு அதை விட எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு விட்டுக்கலாம் தையல் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் கையோட மேல் சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கும் எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு தையலுக்கு விட்டுறலாம். இப்போ நம்ம 11 இன்ச்சு மேலே லைன் போட்டிருக்கோம்ல, அதிலிருந்து ஆம் ஹோலுக்கு 3 இன்ச்சு கீழே மார்க் பண்ணிவிட்டு அதில் ஆம் ஹோல் வரைஞ்சிக்கலாம். நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டுக்கு குடஞ்சி கட் பண்ணலாம். சென்டர்லேருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த 1.5லேருந்து ஆம் ஹோல் சுற்றளவில் பாதியாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அதில் குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கை மார்க் பண்ணி கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு கட் பண்ணலாம். ப்ளவுஸ் எனக்கு 14 இன்ச்சு ஹைட்டு தேவை. நான் எக்ஸ்ட்ராவாக 1 இன்ச் விட்டு 15ஆக வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம ஷோல்டரில் கொஞ்சம் தையல் போடுவோம், கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஜாயின் பண்ணுவோம்ல, அதிலேருந்து 15. இப்போ ப்ளவுஸோட சுற்றளவு எடுத்துட்டு எக்ஸ்ட்ராவாக 1.5 இன்ச்சு விட்டுக்கலாம். தையல் போடுவோம்ல, அதுக்கு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக. ஆம் ஹோல் வரைஞ்சாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இப்போ சென்டரில் 1.5 இன்ச்சு எப்பவும் போல் லைன் போட்டு வரைஞ்சிக்கலாம் ஆம் ஹோல். இப்போ ஃப்ரண்ட்டு நெக்குக்கு மார்க் பண்ணிக்கலாம். நான் இதில் 6 இன்ச்சு வைக்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வச்சுட்டு என்ன டிசைன் தேவையோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஃப்ரண்ட் நெக்கு வரைஞ்சிக்கிறேன். இப்போ கீழே நம்ம டாட் பிடிப்போம்ல, கழுத்து ஓரத்தில் 1 இன்ச்சு பக்கத்தில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக கீழே 11 இன்ச்சுக்கு சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறேன். கீழே டாட்டுக்கு 2 இன்ச்சு அகலம் பிடிக்கிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதில் ஷேப்பை வரைஞ்சிக்கிறேன், கப் ஷேப்பு. நெக்ஸ்ட்டு ஆம் ஹோலில் நம்ம வரைஞ்சிருக்கிற அளவை விட அரை இன்ச்சு கீழே மார்க் பண்ணிவிட்டு குடஞ்சி கட் பண்ண மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ஃபுல்லாக கட் பண்ண போகிறதில்ல, குடஞ்சி கட் பண்ணுற வரைக்கும் கட் பண்ணாமல் நம்ம எப்பயும் அளவு எடுப்போம்ல அந்த அளவுக்கு மட்டும் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை வச்சு நம்ம இப்போ பேக் கட் பண்ண போகிறோம். இப்போ அதையே வச்சு பேக்குக்கு அளவு எடுத்துக்கலாம். பேக் ஹூக்குன்றதுனால நம்ம அந்த சைடில் ஒரு அரை இன்ச்சு நம்ம இப்போ அளவு எடுத்துருக்கோம், அதை விட அரை இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக தள்ளி ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ அதே ஆம் ஹோல் அதே அளவே வரைஞ்சிட்டு சைட்லேயே அதையே வரைஞ்சிக்கலாம். கீழே எக்ஸ்ட்ராவாக மடித்து தைக்கிறதுக்கு ஃப்ரண்ட்டை விட பேக்கில் அதிகமாக விட்டுருக்கேன், 1.5 இன்ச்சு. இப்போ பேக் நெக் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு கழுத்து பேக்கில் 2.5 இன்ச்சு அகலம் வைக்கிறோன்னா, இப்போ நம்ம அரை இன்ச்சு ஹூக் பட்டிக்கு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதையும் சேர்த்து 3 இன்ச்சு அகலமாக வச்சு நெக்கு வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். பேக் ஹூக் வைக்கும்போது எப்பயும் நம்ம 2.5 இன்ச்சு அகலம் வைக்கிறோன்னா 3 இன்ச்சாக வைக்கணும். ஏன்னா நம்ம அந்த ஐப்பட்டி கொக்கி பட்டி தைக்கும்போது அரை இன்ச்சு உள்ளே போயிடும், அப்புறம் கழுத்து ரொம்ப ஒடுக்கமாயிடும். அதனால நம்ம அரை இன்ச்சும் சேர்த்து 3 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கலாம். அகலத்தை 3 இன்ச்சு வச்சோன்னா 3.5 வச்சுக்கலாம். இப்போ பேக் கட் பண்ணியாச்சு.
இப்போ நம்ம ஃப்ரண்ட்டுக்கு கட் பண்ணியிருக்கோம்ல, வரைஞ்சிருக்கோம்ல, அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஆம்ஹோலில் குடஞ்சி கட் பண்ணிட்டோம். கீழே நம்ம அந்த ஷேப்பையும் கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் நெக்கையும் கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இதெல்லாம் லைனிங் கட் பண்ணியிருக்கோம். இதையே வச்சு மெயின் கிளாத்லையும் கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம லைனிங் மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கோம்ல, அதையே மெயின் கிளாத்தில் வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம் ஒன்றா. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டோட பார்ட்டை வச்சு கட் பண்ணிக்கலாம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு லைனிங் வச்சு வரைஞ்சிட்டு கட் பண்ணணும். அப்போ நமக்கு அளவு மாறாமல் கரெக்டாக வரும். நம்ம அப்படியே கட் பண்ணும்போது மெயின் கிளாத்து நகண்டுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். இப்போ பேக் பார்ட் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டுக்கு ஒரு பார்ட்டு எந்த இடத்துல எனக்கு கரெக்டாக இருக்கோ அந்த இடத்துல வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா துணி இருக்கிறதுல ஃப்ரண்ட் பார்ட் ஒரு சைடை கட் பண்ணிடலாம்.